எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி வந்திருக்காங்க. ரெட் அண்ட் ரெட்ல வந்திருக்காங்க. என்ன ஆர்சிபி ரிட்டன்ஷன்ஸ் பத்தி பேச போறீங்களான்னு தெரியல. இப்போ நம்ம 3 பேர் தான் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ரிவ்யூ வீடியோ இது. செகண்ட் டெஸ்ட் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டே 2. டே 2 முடிவில் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 378 பின்னாடி இருக்காங்க. இந்தியா வந்து 518 ஃபார் 5 அடின்னு அடிச்சுட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பதிலுக்கு வந்து 140 ஃபார் 4 43 ஓவர்ஸ் ஆடி இருக்காங்க. இப்போ இருக்க மேட்சை பத்தி நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்றேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணாங்க. நான் டி வரைக்கும் பேட்டிங் பிடிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வந்து ஜுரேல் வந்து 50 அடிப்பாரா அடிக்க மாட்டாருன்னு பார்த்துட்டு அவர் அவுட் ஆனே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ கில் நாட் கோ ஃபார் டபுள் செஞ்சுரிலாம் எதுவும் எய்ம் பண்ணல. இது போதும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. என்ன அவரை ரன் அவுட் ஆக்கி விட்டு உங்களுக்கு மட்டும் டபுள் செஞ்சுரியா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? சரி, அதுக்கு அடுத்து வருவோம். நீங்க சொல்லுங்க. நான் இடையில ஜோக்காக சொல்றேன். நம்ம பண்ணையார் டாக்கூல் வரலன்றதுக்காக ஏதாச்சும் ஜோக் அடிக்கணும்ல, சொல்லுங்க. இதனால அடுத்து வந்து இவர் அன்பார்ச்சுனேட்லி சொன்ன மாதிரி இவர் ரன் அவுட் ஆயிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி சான்ஸ் யூஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். பட் நல்லா அக்ரெசிவ் ஆடினாரு. பட் ஃபெல் டு அ ட்ராப். பார்ப்போம், அவரை திருப்பி பேட்டிங் பிடிக்க வருவார் வரமாட்டார்னு எதிர்பார்க்கிறேன் நான். ஸோ யூட்டிலைஸ் பண்ண சான்ஸ் தான் போச்சு. ஜூரல் வழக்கம் போல அவர் டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடினாரு. மேபி இன்னும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு இன்னொரு கொஸ்டின். ஏஆர்சி ஃபைட் பேக் சொல்லுங்க சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா இந்தியா மோர் இன்டென்ட். நம்ம போன தடவை பேசுன மாதிரி அவுட் ஆகணும் விளையாடணுன்றதுக்கு விளையாடாம இன்னும் கொஞ்சம் விக்கெட்டை காப்பாற்றணும் நல்லா விளையாண்டாங்க. ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட்லாம் வந்து பியூர் லக்கு தான். பால் வந்து கரெக்டா சாய்ஸன் கைக்கு போச்சு, இல்லாட்டி அதுக்கு அவுட்டை கூட ஆயிருக்க மாட்டாரு. ஸோ மேபி இந்தியா செகண்ட் பேட்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பேட்டிங் போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து நேற்றுக்கு இந்த ஜெய்ஸ்வால் வந்து, அதாவது இந்த சேவாகோடைய 300, இந்த டெண்டுல்கரோடைய சிட்னில 240 அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. அதுதான் ஸ்ட்ரைட்டா நீங்க அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை, நீங்க சேவாக் டெண்டுல்கர், இந்த ராகுல் டிராவிட், விராட் கோலி அடிச்ச 200 நீங்க சொல்ல மாட்டீங்க. பிரைன் லாராவோட 400 நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க எல்லாம் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் கண்ணு வச்சு நீங்க ஜெய்ஸ்வால் வந்து அப்படியே ரன் அவுட் 175ல அந்த ரன் அவுட்டை பத்தி சொல்லுங்க. ரன் அவுட் வந்து நான் சொல்றது வந்து ஷிப்மன், அது வந்து ஜெய்ஸ்வாலோட கால் தான் அது. பட் அதான் ஏர்லியா வந்து அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேணாலும் பட் கால் பண்ணா வந்திருக்கலாம். அவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஈஸியா ஓடி தான் பண்ணிருக்கலாம். ஈஸி ரன் தான் அது. அதுவும் அவ்வளவு ஈஸி ரன் வந்து அவரு ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு வந்திருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு. கில்லால போயிருக்க முடியாதுல்லடா. கில் போயிருக்கும் ஏதாச்சும் வந்து. கில்லு நான் ரீப்ளேல பார்த்தேன், இந்த ஆங்கிலையும் பார்த்தேன். கில்லு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கால் வேணான்னு தான் சொன்னாரு. பட் ஆனா அந்த கால் சத்தமா சொல்லாம இருக்கலாம். ஏதாச்சும் சத்தமா சொல்லியிருந்தா உடனே ஜஸ்ட் நோன்னு கத்திருந்தா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அந்த கால் லைக் டிசைட் பண்ணது வந்து ஒழுங்கா டக்குன்னு சொல்லிருக்கணும். இப்போ நீ சொல்றது வந்து பேட்டிங் பிரின்சிபல் ஓகேடா. பிஹைண்ட் த விக்கெட்னா நான் ஸ்ட்ரைக்கர் கால் பண்ணும், ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்னா ஸ்ட்ரைக்கர் தான் கால் பண்ணும், அது ஓகே. ஆனா 2 பாயிண்ட் இதுல. ஒன்று வந்து கொஞ்சம் இந்த சர்க்கிள்குள்ள கை கடிச்சிட்டு ஓடணும் அப்படின்னா கொஞ்சம் டேப் பண்ணிட்டு ஓடலாம். இவர் நல்லா டைம் பண்ணி அடிச்சிட்டாரு, நேராக கை கடிச்சிட்டாரு, நல்லா டைம் பண்ணியும் அடிச்சிட்டாரு. அது ஓடி இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அவர் கால் அப்படின்னு கூப்பிட்டா சூசைடல் கால் தான் ஃபர்ஸ்ட். அது ஒரு வெரி வெரி புவர் கால், அது சூசைடல் கால் தான். நான் திரும்பியும் அதான் சொல்றேன். நல்லா டைம் பண்ணி அடிச்சிட்டாரு அவரு. ரெண்டாவது வந்து கில் வந்து ஃப்ரம் த பிகினிங் அவர் நோ தான் சொல்லிட்டு இருந்தாரு. இது ஜெய்ஸ்வாலோடைய லைட்டான ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மிஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் வந்து கில்ல சொல்றதுக்கு தான், காவு வாங்குறதுக்கு தான் நான் ரெடியா தான் பார்த்தேன். அப்ப 2-3 ஆங்கிள் பார்த்தோன்னா தான் இது பாவம் ஜெய்ஸ்வால் தான் இது. அன்பார்ச்சுனேட்லி அவரோட மிஸ் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தோணுச்சு. ஜெய்ஸ்வால் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா அடிச்சிருப்பாங்க. ஏன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையும் கொஞ்சம் அவர் திடீர்னு ஒரு பஞ்ச் மோடுக்கு போயிட்டு ஆடி இருப்பாரு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க டீ வரைக்கும் தான் அப்படின்னு. அதுக்குள்ள 400 அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. 400 அவர் 200 கூட அடிக்க விடாம பண்ணிட்டீங்களேடா, பாவம்டா ஜெய்ஸ்வால். அதான் நீ ஒருத்தர் இது பண்ணேன்னு வையன். சரி சொல்லுங்க, முதல்ல எதுவும் சொல்ல வர்றாரு. இல்ல, அவன் ஜெய்ஸ்வால் வந்து அவசரப்பட்டு அவுட் ஆனதுதான். அடுத்தது நிதிஷ்குமார் ரெட்டி பேட்டிங் பிடிச்சாரு. அவர் ஒவ்வொருத்தரையும் அடிச்ச உடனே கால் பண்ணிட்டாரு, ஓடணுமா ஓட வேணாமான்னு. அந்த மாதிரி பேச கம்யூனிகேஷன் பெட்டரா இந்த மாதிரி அது கம்யூனிகேஷன் பெட்டர் இல்ல. அது வந்து உடனே ரன் அவுட் ஆயிட்டு வந்து ஐயோ ரன் அவுட் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அப்படிதான் பண்ணுவாங்க. அது ஒரு இன்னும் கொஞ்சம் ரெண்டாவது இன்னொரு ஒரு செஷன் போய் பிடிச்சிருந்தாங்கன்னா அது அப்படியே நார்மல் ஆயிட்டு இருக்கும்.
ஆனா நார்மலா நீ ஒரு இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க் வந்து பவுலர் சைட்ல தான் ரிஸ்க் இருக்கும், நான் பேட்டர் சைட்ல தான் ரிஸ்க் இருக்கும். ஏன்னா பக்கத்து ஸ்டெம்ப் அதான் அடிப்பான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஜெய்ஸ்வால் வாஸ் ரன்னிங் டுவர்ட்ஸ் தி ரிஸ்கி ரெண்டு. ஆனா சந்திரபால் யோசிச்சு வந்து ஹி த்ரூ இட் ரைட் ஆன் த கீப்பர்ஸ் ரெண்டு அவுட் ஆயிட்டார். அதான் அவர் அடிச்சு அவர் ஓடி இருப்பாருன்னு வச்சுக்கோ நான் சேர்க்க ரெண்டுக்கு அவரு கொடுத்த இதுக்கு. பட் இந்த எண்டு அது இதுதான். பட் குட் கால் ஃப்ரம் இது ஃபீல்டர் ஆல்சோ. சரி இப்போ அது முடிஞ்சிருங்க. மற்ற இது ஜூரல் டிஸ்மிசல் நான் பார்த்தேன். ஜூரல் டிஸ்மிசல் வந்து என்னன்னா அவர் கொஞ்சம் பேக் ஃபுட்ல போய் தூக்கி வெளியடிக்கலான்னு தான் பார்த்தாரு. அவர் நினைச்ச அளவுக்கு பால் பவுன்ஸ் ஆகல. இல்ல அது வந்து ஐ திங்க் இன்னும் ஒரு 2 ஓவர் 3 ஓவர்ல டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் அக்ஸலரேட். அது ஓகேடா, பால் அவர் நினைச்ச அளவுக்கு வரல, மேல வரலன்னு. இதே மாதிரி தானே சாய் சுதர்ஷன் சேஸ் பால்ல எல்பிடபிள்யூ ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி தான். அதே ஆல்மோஸ்ட் சேம் சிமிலர் லென்த். பட் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடலன்னா அந்த லென்த் மேபி அவர் டிஃபெண்ட் பண்ணிருப்பாரு. இந்த லைக் பிஏ டிக்ளேர் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணதுனால தான் ஹி பிளேட் வெரி அக்ரெசிவ் ஷாட்ஸ். அதுக்கு அடுத்த 2 ஓவர்ல ஏதோ ட்ரிங்க்ஸ், ஸோ ப்ராப்ளி அந்த டைம்ல டிக்ளேர் பண்ணலான்னு கில் சொல்லியிருப்பாரு, நீ அதுக்குள்ள 50 வரைச்சு முடிச்சிரு அப்படின்னா மேபி டார்கெட் பண்ணிருக்கலாம். அதனால கொஞ்சம் அக்ரெசிவ் போயிருக்கலாம். இந்த ஆண்டர்சன் பிலிப் ஒன்றும் பெருசா போடவே இல்லை. நான் வந்து சொன்னேன் இந்த ஜடேயா பிளேட்ஸ் எவ்வளோ பெட்டர்னு. ஸ்டார்க்கு கிடையாது, ஆனால் இஸ் மச் பெட்டர் அப்படின்னு சொன்னேன். அவர் பாவம், அவருக்கு சான்ஸே கொடுக்கல. இவங்க எல்லாம் போட்டதை விட ஜடேயா பிளேட்ஸ் நல்லா தான் போட்டிருப்பாரு. இந்த ஆண்டர்சன் பிலிப் போட்டதை விட கண்டிப்பாக நல்லா தான் போட்டிருப்பாரு. இல்ல இந்த டீம்லயே உள்ள வர முடியலன்னா அவர் அவ்வளவு பெரிய டேய் அப்படி கிடையாதுடா, அவங்க என்ன பாலிடிக்ஸ் நமக்கு தெரியாது. பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த டீம்ல வர முடியலன்னா ரொம்ப கஷ்டம். அதுதான். சோ அதனால இதுல ஆண்டர்சன் பிலிப் நினைக்கிறேன் கேட்சும் விட்டாரு. இதுல வந்து ஜான் கேம்பல் வந்து அதான் பால் வந்து சாய் சுதர்ஷனை பிடிச்சிருச்சு. சாய் சுதர்ஷன் பாலை பிடிக்கல. ஆனா ஒரு விக்கெட் கூட ஒரு ஸ்லிப் கேட்ச் தவிர மத்த எல்லாமே வந்து ஓகே ஷார்ட்ஸ் ஆடி தான் பண்ணும். பெரிய ஒன்னும் ஸ்பின் ஒன்னும் பெருசா லைக் ஆகுது. ரொம்ப ஸ்லோ ஸ்பின் மாதிரி இருக்கு. ஷார்ப் டர்ன் பெருசா இன்னும் ஆகல. ஏதோ ராஸ்டன் சேஸ்லாம் அவுட் ஆனது வந்து ஒரு பிரெயின் ஃபைட் மூமெண்ட் தான். அது அடிக்கணும்னாச்சா டிஃபெண்ட் பண்ணாச்சா கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுவும் கேப்டனு ஒரு ஓவர்ல அவரே கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் நின்றுக்கலாம். ஆனா ஷாய் ஹோப் வந்து போன மேட்ச்ல வந்து குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் அந்த போல்ட் ஆனதெல்லாம் இந்த தடவை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டார். அதே மாதிரி 2 பால் குல்தீப் யாதவ் போட்டு பார்த்தாரு, டிஃபெண்ட் பண்ணிட்டார். ஸோ ஷாய் ஹோப் இஸ் கைண்ட் ஆஃப் ஐடென்டிஃபைங் எங்க ஃபால்ட் இருக்குன்றது இஸ் கரெக்டிங் இட். ஸோ குட் ஃபார் அதுதான் வெற்றி. இப்போ இவங்க பாரு இன்னைக்கு இப்போ 67 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு சந்திரபால், 84 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அத்தனீஸ். ஷாய் ஹோப் 46 பால் ஃபேஸ் பண்ணிட்டாரு. இவரு வந்து அந்த இம்லாக் வந்து ஒரு 31 பால் ஃபேஸ் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி அவங்க 43 ஓவர் ஆடிட்டாங்க. இப்போ போன 2 இன்னிங்ஸ்லையும் போன டெஸ்ட் மேட்ச்ல நேரத்துக்கு அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேஸிங் த நம்பர் ஆஃப் பால்ஸுங்கிறது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்டிங் இன் ஸ்கோர் கார்டு. இப்போ நம்மளே இப்போ நீ என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்தியா திருப்பி பேட்டிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோண வைக்குது இல்லை பார்க்குறவங்கள. ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ தேர் ஸ்டில் இந்த கேம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா தோக்க தான் போகிறாங்க, பட் ஸ்டில் இந்த கேம் அப்படின்றப்போ வந்து தே ஷுட் ஸ்பெண்ட் டைம். அதுதான் குட் ஓல்ட் வே ஆஃப் பிளேயிங் கிரிக்கெட். அது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 45 ஓவர்ஸ் ஆடினாங்க. இப்போ வந்து 4 விக்கெட் தான் போயிருக்கு அவங்களுக்கு. ஸோ இது திருப்பி இன்னும் ஒரு 50 ஓவர் அவங்க ஆடணும் அப்படின்னு நினைச்சு விளையாண்டா நீ சொல்ற மாதிரி இந்தியா திருப்பி பேட்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கூட வாய்ப்பு இருக்குதான், பட் வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இதுதான் திஸ் இஸ் த வே தேர் இம்ப்ரூவிங். அந்த அட்லீஸ்ட் அதையாவது இம்ப்ரூவ் பண்றாங்க. சேஸ் விட்டுறக்கூடாது, தேவையில்லாம சேஸ் அவுட் ஆயிட்டாரு. இப்போ நம்ம வந்து இப்போ ஜடேஜாக்கு முன்னாடி நிதிஷ் ரெட்டிலாம் அனுப்பணும்ல, அதனால சேஸ் அவர் சீக்கிரம் அவுட் ஆகி புதுசா அந்த இம்லாஷ் சான்ஸ் கொடுக்குறாரு. அப்படின்னு நீங்க ட்ரோல் மோடுக்கு போயிட்டீங்க. பும்ரா 6 ஓவர் தான் போட்டாரு, ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய போட்டாங்க, ஜடேஜாவும் குல்தீப்பும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதால தான் நம்ம 43 ஓவர் போட்டு முடிச்சிருக்கோம் டக்குன்னு. அவங்க போட்டோ பார்த்தா இன்னைக்கு 80 ஓவர் கொடுத்து நியூ பால் நாளைக்கு காலைல எடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். அந்த ரேஞ்சில் ஜடேஜா போட்டுட்டு இருந்தாரு. இந்த மினிட்டுக்கு ஒரு ஓவர் போற மாதிரி போட்டுட்டு இருந்தாரு. 2 மினிட்ஸ்க்கு ஒரு ஓவர் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவரு நாளைக்கு மார்னிங் தான் பும்ரா சிராஜும் போடுவாங்க. அதுவும் எத்தனை ஓவர்ஸ்ன்னு தெரியல. அப்படியே ஒரு 2-3 ஓவர் அசிஸ்டன்ஸ் இருக்கா சீமர்ஸ்க்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. யூஸ்வலா இன்னும் டிசம்பர் மாசம் கிட்ட டெல்லியில அசிஸ்டன்ஸ் ஐ திங்க் ஒரு ரெண்டு பேஸ் பவுலர் போடுவாங்க, ஐ திங்க் ஒரு 2 ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல்லாவே வித்தின் ஒரு 10 ஓவர்ஸ் திரும்ப பேக் டு பேக் ஸ்பின்னர்ஸ் வந்துருவாங்க. அன்லெஸ் ஏதாச்சும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது அப்படின்னா கூட மேபி சிராஜ் போல் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் அவ்வளவுதான். இல்ல இப்பெல்லாம் விட்டுடுங்க, ஸ்பின்னர் வச்சு எப்படினாச்சும் விக்கெட் எடுத்துட்டு
லைக் கொஞ்சம் இது வந்துச்சுன்னா பும்ரா வச்சு கொஞ்சம் டெய்ல கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். 2 டீம் வைஸ் கேப்டன் பவுலிங் நல்லா பண்றாங்க. ஸோ ம். அதை வச்சுதான் செகண்ட் இன்னிங்ஸ் அவங்க சாரி எண்ட் ஆஃப் த இந்தியன் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்பின் நல்லா ஆகுறதுனால தான் நம்ம ஆளுங்க வந்து ஸ்பின் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பிச்சோதுக்கு ஏத்தாப்புல ரியாக்ட் பண்ணுது. அப்பப்ப கொஞ்சம் டர்ன் கொடுக்குது, ட்ரிப்பும் ஆகுது. போன அவங்க டெஸ்ட் என்ன மேட்ச்ல அவங்க என்ன சொல்லுவாரு? 4th டே 5th டே தான் கொஞ்சம் இன்னும் பிரேக் டவுன் ஆகணும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்பயே கொஞ்சம் நல்லா டர்ன் ஆரம்பிச்சிருச்சு. அதான் 4th டே 5th டே கண்டிப்பா மேட்ச் போகாது. போன டெஸ்ட் மேட்ச் முடியும் போது 2வது நாள் முடிவில் நான் அவங்க ஒன்று கேட்டேன், ஓவர் நைட்டே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டா என்ன ஆகும், அதை சேஸ் பண்ணிடுவாங்களா வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு. அவங்க ஓவர் நைட்டே டிக்ளேர் பண்ணாங்க. இந்த வாட்டி நான் ஒன்று கேட்குறேன், மேட்ச் நாளைக்கே முடிஞ்சா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கே முடிஞ்சா மட்டும் சொல்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸோட சகாப்தம் முடிக்க வேண்டியதுதான். இல்லாட்டி மட்டும் அவங்க என்ன கேஜிஎஃப் சகாப்தமா எழுத போறாங்க? சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸ்ல வந்து இது இருக்கு. அதே திருப்பி இன்னொரு மீட்டிங், மல்டி ஸ்டார்ஸ் மீட்டிங் போட்டு அவங்க பேச வேண்டியதுதான். ரொம்ப ஆனா சீக்கிரமா பண்ணாதான் ஐ திங்க், இல்லன்னா நம்மளால திரும்ப பேட்டிங் பிடிப்பாங்களோ. பெருசா ஒன்னும் டயர்ட் ஆகல, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒன்னும் போடல, ஸ்பின்னர்ஸ் தான் போட்டாங்க. அதனால ஒரு 30 ஓவருக்குள்ள அவுட் ஆகிட்டாங்கன்னா நம்ம திரும்ப பவுலிங் போட ஆரம்பிச்சோம் நினைக்கிறேன். ஓகே, நான் முதலாளி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து மேட்ச் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 2வது பாயிண்ட், இந்தியா திரும்ப பேட்டிங் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு 2 பாயிண்ட்களை நான் முன்வைக்கிறேன். நாளைக்கு நம்ம ரிவ்யூ வரும்போது என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதலாளி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா we can close. நான் நாளைக்கு மேட்ச் முடியுமா அப்படின்னா நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல நம்பிக்கை வைக்கிறேன். நாளைக்கு முடியாது, நாளான்னைக்கு தான் முடியும். இந்த செகண்ட் இன்னிங் பேட்டிங் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப கஷ்டம் தான். நீ சொன்ன மாதிரி மேபி ஒரு less than 5% சான்ஸ் இருக்கு. இஃப் தே டூ வெல், அதாவது நான் சொன்ன மாதிரி அவங்க அடுத்த நாள் வரைக்கும் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அது லாஸ்ட் இன்னிங்ஸா கூட இருக்கலாம். ஸோ பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இன்னொரு 178 ரன் அடிச்சிட மாட்டாங்க. இல்ல அதான் சொல்றேன், அது ஒண்ணு இன்னிங்ஸ்ல பேட்டிங் பிடிச்சு ஆகணும். அதுக்குதான் சொல்றேன். ஸோ வி கான்ட் ப்ரெடிக்ட். திடீர்னு ஒரு ரியர் கார்டு ஏதாவது ஒருத்தர் பிடிச்சிட்டாருன்னா அப்புறம் இட் குட் கோ ஃபார் லாங். So we'll see how this goes. We'll be back with tomorrow's review. Sign off with this test. Bye.